ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 36 இன்ச் சைஸ் இருக்கிற ஒரு ப்ளவுஸோட பேக் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மார்பு சுற்றளவு வந்துட்டு 36 இன்ச் இருக்குது அப்படின்னா நான் கொடுக்குற இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெய்லரிங்கில் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். இதுதான் சாரியோட ப்ளவுஸு. இப்போ நம்ம லைனிங்கில் தான் கட் பண்ண போகிறோம். ரா எஜுக்காக ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு ஒரு லைன் போட்டுடலாம். ரா எஜுக்காக நம்ம கீழே ஒரு லைன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம மடித்து அடிப்போம். இது வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ்னால நம்ம மடித்து அடிக்க தேவையில்லை. நம்ம மெயின் கிளாத்தில் எக்ஸஸாக கிளாத் கொடுத்து அதை நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். இதோட பேக்கோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 14 இன்ச்சு. பேக் ஹைட் வந்துட்டு 14 இன்ச்சு. நெக்கு எவ்வளோ அப்படின்னா நெக்கோட ஹைட் வந்துட்டு 8 இன்ச் வைங்க. ஸ்டிச்சிங் போக நமக்கு 8.5 இன்ச் வந்துட்டு ஹைட் வந்துட்டு கிடைக்கும். இந்த நெக்கோட அகலம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா 36 இன்ச் சைஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2.5 இன்ச் கொடுங்க போதும். அதே இது ஹைட் இல்லாமல் குட்டையாக இருக்காங்க, நல்லா ப்ராடாக இருக்குது முதுகு அப்படின்னா நீங்கள் 2.25 இன்ச் வரைக்குமே கொடுக்கலாம். இவங்க வந்துட்டு ஒரு நார்மல் சைஸு, அதனால் நான் 2.5 இன்ச் கொடுக்குறேன். 2.5 இன்ச்லேயுமே 1/4 இன்ச் வந்துட்டு ஸ்டிச்சிங் போயிடும். அப்போ நம்ம 2.25 இன்ச்சில் ஒரு லைன் பண்ணிக்கலாம். ஷோல்டர் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 2.5 இன்ச் கொடுக்கலாம். இந்த சைடு 1/4 இன்ச், இந்த சைடு 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் சேர்த்து நான் 3 இன்ச் வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் எங்கே ஸ்டிச்சிங் போக இருக்கிற லைனில் தான் நீங்கள் ஷோல்டரோட அளவு வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இங்கே வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டிச்சிங் சேர்த்து தான் நம்ம இங்கே லைன் பண்ணிடலாம் ஸ்ட்ரைட்டாக. இது வந்து நம்மளோட ரெடி அளவு. இதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக 1/2 இன்ச் கொடுத்துருங்க. 1/2 இன்ச் எதுக்கு அப்படின்னா இந்த 1/2 இன்ச் வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுக்காக. இங்கே கொடுத்த அதே 2.25 இன்ச்சை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. இப்போ லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துடலாம். எடுத்தாச்சு. நெக் வந்துட்டு நம்ம டிசைன் வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நெக் லைனை வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஆம் ஹோல் வந்து எவ்வளோ வைக்கலாம்னு பார்க்கலாம். ஷோல்டர் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவு தான் ஆம் ஹோல் வைக்கணும். ஷோல்டர் வந்துட்டு 5.25 இன்ச் வச்சுருக்கோம். அதே 5.25 இன்ச்சை இங்கே ஆம் ஹோலுக்கு வந்துட்டு வச்சுருங்க. 5.25 இன்ச்சு மேலே ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு. இப்போ நம்ம இது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் பண்ணிடலாம். இது லைட்டாக அப்படி நீட்டி விட்டுருங்க. இங்கே தான் நம்ம 36 இன்ச் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. 36க்கு டபுளாக ஃபோல்ட் பண்ணால் 18, 4 மடிப்பாக மடித்தோம் அப்படின்னா 9 இன்ச் வருது. ஸோ அந்த 9 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். 9 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துடலாம். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7.25 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 7.25 ஸ்டிச்சிங்காக, அதாவது பின்னாடி டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த டாட்டுக்காக ஒரு 1 இன்ச் ப்ளஸ் நம்ம சீம் அலவன்ஸாக ஒரு 1.5 இன்ச். இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணி எடுத்துடலாம் ஸ்ட்ரைட்டாக. லைன் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஆம் ஹோல் மட்டும்தான் நம்ம
வரையணும். ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா ஆம்ஹோல் வந்துட்டு 1.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. வெயிட் இல்லை நார்மல் வெயிட் தான் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதோட சென்டர் பார்த்துருங்க. அஞ்சரையோட சென்டர் 2.25. இதோட சென்டர் வந்துட்டு இங்கே. ஸோ நம்ம இப்போ இந்த 3 லைனையும் சேர்த்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ஆம்ஹோலுக்காக. இப்போ நம்ம ஆம்ஹோல் வந்துட்டு வரைஞ்சாச்சு. நெக் வந்துட்டு நான் டிசைன் நெக் கொடுக்கறதுனால இதை அப்படியே வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேக் பார்ட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆர்காட் கொடுக்க மறந்துடாதீங்க. இங்கே ஒரு சின்ன ஆர்காட் மட்டும் கொடுத்துருங்க. இதை நம்ம மெயின் கிளாத்தில் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.